ஒரு பொண்ணு ஒரு அம்மா வீட்டிலேருந்து விடோ அவங்க வராங்க. நானும் எதிர போகிறேன். நான் அவங்க வர்றதை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பிக்கணும் வர்றது. பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் தண்ணி ஏற்றான் அதாம்மா இந்த தண்ணி ஏற்றணுன்றது. அப்புறம் குடிச்சிட்டு உட்காந்துங்கிறது. அவங்க போன உடனே போகிறது. இதனால் என்னடா வரும்? என்ன வரும்? உன் பொண்டாட்டியை எதிர வர சொல்லிட்டு நீ போகிற கார் ஆக்சிடென்ட் நடக்குது. உன் பொண்டாட்டியை எதிர வர சொல்லிட்டு போகிற மிலிட்ரியில் செத்து போகிறான். உன் பொண்டாட்டியை எதிரவான்னு சொல்லிட்டு பிளைட் ஏறி நாட்டுக்கு போனாக்கா அங்கே பிளைட்டை எரிஞ்சு போகுது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தருடைய மனம் வருந்துமே, அவங்க மனம் வருத்தப்படுமே, நம்ம திரும்பி வந்தோமா அப்படின்னு எவன் ஒருத்தன் யோசிக்கிறானோ அவன் மட்டும்தான் கடவுளை கும்பிட தகுதி உள்ளவன். மற்றவங்க மனசெல்லாம் புண்படுத்திட்டு இவன் இதெல்லாம் பெரிய அறிவாளித்தனமா செய்யறவன் கடவுளை கும்பிடுவ தகுதி இல்லாதவன். ஏன்னா இவன் பொண்டாட்டியும் ஒரு நாள் விடோ ஆகும், இவன் அம்மாவும் ஒரு நாள் விடோ ஆகும். அப்போ உன் பொண்டாட்டி உன் அம்மா விடவாச்சுன்னா உன் அம்மா எதிர வரமாட்டியா? அடுத்த பொண்டாட்டி மட்டும் வரக்கூடாதா? தவறான எண்ணங்கள். உன் விதி என்ன முடிவு பண்ணிக்குதோ, நீ யாரு வரலனாலும் ஒரு ரோட்ல போயினா பாம்பு கட்சி எடுத்து விடுவேன். யாருமே வரல, எதிர வரல, யாரு வந்தாலும் வரலனால நீ பாட்டுக்கு போயினேன்னா கல்லீச்சு வந்து செத்து விடுவேன். ஆனா ஒரு விடோ பொம்பளை வந்தாலும் உனக்கு நடக்காத காரியங்களை கூட நடந்து கொடுப்போம்.